5 வருஷம் ஆதரவு கொடுப்போம்னு திருமாவளவன் இன்னைக்கு கூட சொல்லியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். நம்ம ஆனால் 5 வருஷம் கொடுப்பாங்களோ இல்லையோ 2-3 வருஷமாவது கண்டிப்பாக கொடுப்பாங்க. ரொம்ப மேஜரான கருத்து வேறுபாடுகள் வரும்போது தான் பிரிவாங்களே தவிர அது பிரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுதான் அடிப்படையான விஷயம். இவர் சொல்றது, ஸ்டாலின் சொல்றது வந்து அவங்க தொண்டர்களை வந்து நம்பிக்கை ஊட்டுறதுக்கான ஒரு விஷயமா தான் சொல்றாரு. இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படும், மறுதேர்தல் வரும் அப்படிங்கிறத நம்ம ஒருவேளை இந்த புள்ளியில இன்னொரு பேச்சு பேசுறாங்களா, திமுகவும் அதிமுகவும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு இன்னமும் ட்ரை பண்ணிருக்காங்க. இப்போ இன்னைக்கு அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு இன்னமும் அவங்க அந்த முயற்சியில தான் இருக்கிறாங்கன்னு. இப்போ ஒருவேளை அதுதான் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குது. காதர் மொய்தீன் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அதை வந்து அவ்வளோ அலட்சியப்படுத்திட்டு போக முடியாது. ஒரு கட்சி தலைவர் ஸ்டாலினே என்கிட்ட பேசுகிறேன் பேச்சு தான் சொல்கிறார். ஏன்னா விஜய் வந்துட்டாருன்னா 10 வருஷம் வந்து அவரை அகற்றவே முடியாது, இப்போ நம்ம ஒன்றும் இல்லாத போயிடுவோம், அதனால் அவரை வரவே விடக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு முயற்சி நடந்து அதிமுக உட்கார வைக்கிற முயற்சி, திமுக வெளியிலேருந்து ஆதரிக்கிற முயற்சி, அதுவும் நடக்கல. அப்புறம் திரும்ப முதல்வரை உட்கார வைக்கிற முயற்சி எல்லாமே நடந்திருக்கு. அப்போ ஸ்டாலினுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இதெல்லாம் வெளிப்படையாக வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏற்கனவே ஆதவர்ஜுனா சொன்னது தான், நாங்கள் தான் புதிய அதிமுக. தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக ஒழிக்கிற வேலையை தாவேக்கா எடுத்துட்டாங்க சார். இப்போ அதிமுக இடத்தை தாவேக்கா ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி அதுதான் பாஜகவுக்கு ரொம்ப பிடிக்கிற 2 விஷயத்தை அவங்க பண்ணிட்டாங்க. பாஜகவால் திமுகவை தோக்கடிக்க முடியாது, ஆனால் விஜய் பண்ணிட்டாரு. அது ஆக்சுவலாக பாஜகவால் அதிமுகவை கரைக்க முடியாது, அதாவது விஜய் பண்ணிட்டு இருக்காரு. பாஜகவுக்கு விஜய் வந்து ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி ஆகிட்டார் கிட்டத்தட்ட. தவறு எங்கே நடந்தாலும் அதை வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து குற்றவாளிகளை தண்டிக்கணுன்றது நம்ம கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் அரசியல் ரீதியாக அதை பார்த்து ஆக்ஷன் எடுக்காத என்ஃபோர்ஸ்மெண்ட் இருந்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தான் நம்ம ஊகிப்போம் இல்லையா. நம்ம அப்போ இவர் விஜய் போடுற எஃப்ஐஆருக்குலாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் வரலன்னா நம்ம இயல்பாகவே என்ன நினைப்போம், ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பவும் மாட்டோமா. அந்த சூழல் வருமா இல்லையான்றது இனிமேல் தான் தெரியும். வைகோவுக்கும் திருமாவுக்கும் ஒரு கிளாஷ் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு. இன்னைக்கு திருமா சொல்றாரு இந்த மாதிரி 3 சீட்டு விளையாடுறவங்களாம் 2 சீட்டோட அருமை தெரியாமல் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. திருமாவளவன் அவர்களை சுற்றி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் பற்றி பேச இருக்கிறோம். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், இன்னைக்கு நிறைய முக்கியமான கண்டென்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் போயிட்டு இருக்குங்க சார். நான் இதில் முதலாவதாக இந்த தாவேக்கா ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சில விஷயங்கள் சொன்னார் இல்லையா. கூடிய சீக்கிரம் ஒரு ஆட்சி மாற்றம் வரப்போகுது, ஒரு தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்றாரு. அப்போ இந்த 40 நாட்கள் கிட்டத்தட்ட இந்த ஆட்சியினுடைய எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத ஸ்டாலினுடைய அந்த வார்த்தையில் புள்ளியிலிருந்து பார்த்தா எப்படி பார்க்குறீங்க நீங்க? இல்லை, ஸ்டாலினுடைய பார்வையில் அது எப்படி இருக்குன்னா வந்து விஜய் வந்து எதெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாரோ அந்த விஷயங்கள் விஜயோடைய ஆட்சியிலையும் நடக்குது. பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு, கொலைகள், அது மாதிரி விஷயங்கள். சொன்ன வாக்குறுதியை மீறி விவசாயிகளுக்கு வந்து அந்த கடன் தள்ளுபடி இல்லாமல் பண்ணுற விஷயங்கள், இந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது வந்து மக்கள் அது அவர் எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாரோ, எதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாரோ, நான் வாக்குறுதி கொடுக்கும்போது என்ன சொன்னார், ஸ்டாலின் மாதிரி நான் சகட்டு வேலைக்கு வாக்குறுதி கொடுக்க மாட்டேன், எதெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ அதுதான் கொடுப்பேன்னார். ஆனால் இன்னைக்கு விவசாயிகள் விஷயத்தில் அந்த மாதிரியான ஒரு வாக்குறுதி அவர் கொடுக்கல. ஆக்சுவலாக இன்னைக்கு கூட போராடுறாங்க, அந்த மாதிரி வாக்குறுதியை அவர் நிறைவேற்றல. ஆக்சுவலாக வந்து அப்போ விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. விவசாயிகள் போராட்டத்தை என்ன பண்ணுறார், எதிர்கட்சிகள் தூண்டி விடுறாங்கன்னு சொல்றாரு. ஆக்சுவலாக ஆனால் அந்த போராட்டத்துக்கும் எதிர்கட்சிகளுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை, அவங்க சுயமாக தான் போராடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் நிறையா நடக்குது. அவங்க தாவேக்காரங்களே அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறத பார்க்குறோம். அப்புறம் தாவேக்காரங்க வந்து லஞ்சம் கேட்குற விஷயங்களும் பார்க்குறோம். வண்டல் மண் எடுக்கிறதுக்கு 1 லட்சம் லஞ்சம் கேட்குறாங்க கடலூரில் ஒரு அந்த கட்சிக்காரர் ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும்போது ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, இந்த ஆட்சி வந்து சீக்கிரம் போயிடும், இந்த மாதிரிலாம் அந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவை வாபஸ் வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறார். பட் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நடந்தால் கூட கூட்டணி கட்சிகள் அவ்வளோ சீக்கிரம் வாபஸ் வாங்க மாட்டாங்க. கொள்கை ரீதியான ஒரு கருத்து வேறுபாடு வரும்பொழுது தான். இப்போது உதாரணமாக கூட்டணி கட்சிகள் பல விஷயங்களை எதிர்க்கிறாங்க. இப்போ தில்லி பிரதிநிதி போட்டதை கூட சிபிஐ வீரபாண்டியன் எதிர்க்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் விஜய் பேசினது, அந்த ஆக்ஷன் பண்ணதெல்லாம் கூட சிபிஎம் திருமாலாம் கூட அதை சரியில்லை, அது பண்ணியிருக்க வேண்டாம் தான் அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அதனால் தூய்மை பணியாளர்கள் தனியார் மயம் பண்ணதை வந்து இதுதாங்க அவர் இதுதான் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டார் அவர். ஆக்சுவலாக அதனால் இவங்க சொல்கிறத அவர் கேட்டுக்க வேண்டிய நிலையில் இருக்கார். ஏன்னா இவங்க தற்சமயத்துக்கு இவங்க ஆதரவு அவருக்கு தேவையாக இருக்குது. இவங்க வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுப்போம், நாங்கள் 5 வருஷம் ஆதரவு கொடுப்போம்னு திருமாவளவன் இன்னைக்கு கூட சொல்லியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். நம்ம ஆனால் 5 வருஷம் கொடுப்பாங்களோ இல்லையோ, இன்னும் டெஃபினட்டாக குறைஞ்சபட்சம் வந்து 2-3 வருஷமாவது கண்டிப்பாக கொடுப்பாங்க. ரொம்ப மேஜரான கருத்து வேறுபாடுகள் வரும்போது தான் பிரிவாங்களே தவிர அது வரையும் அவங்க பிரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுதான் அடிப்படையான விஷயம்.
இவர் சொல்றது, ஸ்டாலின் சொல்றது வந்து அவங்க தொண்டர்களை வந்து நம்பிக்கை ஊட்டுறதுக்கான ஒரு விஷயமா தான் சொல்றாரு. அவருடைய ஸ்டாலின் என்ன பண்ணணும்னா, அவருடைய கட்சியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான வழிகள், எந்த இடத்துல நம்ம கோட்டை விட்டோம், நமக்கு யார் ஓட்டு போடலை, என்ன காரணத்தினால ஓட்டு போடலை, நம்ம கட்சியில் என்ன மாறுதல் பண்ண வேண்டியிருக்கு, அதுலலாம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கு. இந்த ஆட்சியுடைய செயல்பாடுகள், அவர் விஜய் பண்ணுறது மக்கள் விரோதமாக இருக்கா, இல்லை மக்களுக்கு ஆதரவாக இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கே தவிர, ஆட்சி போயிடும், இன்னும் கொஞ்ச நாள் தேர்தல் வரும்ன்றதெல்லாம் வந்து கொஞ்சம் தொண்டர்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற விஷயமா தான் பார்க்கணுமே தவிர, அதெல்லாம் அதில் வந்து அவர் எதிர்பார்க்குற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை சார், இந்த புள்ளியை ஏன்னா அவர் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படும், மறுதேர்தல் வரும் அப்படிங்கிறத நம்ம ஒருவேளை இந்த புள்ளியில் இன்னொரு பேச்சு பேசுகிறாங்களே, திமுகவும் அதிமுகவும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னமும் ட்ரை பண்ணிருக்காங்க. இப்போ இன்னைக்கு அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் சொல்கிறாரு இன்னமும் அவங்க அந்த முயற்சியில் தான் இருக்கிறாங்கன்னு. இப்போ ஒருவேளை அதுதான் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குதா? இல்லை, இவங்க ஆட்சி அமைக்கிற அந்த விஷயம் வந்து முடிஞ்சு போச்சுன்னு என்னோட கருத்து. இப்போ தாவேகா தன்னுடைய மெஜாரிட்டி நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. இப்போ அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள்லாம் பழனிசாமி பிடிக்காதவங்களாம் ராஜினாமா பண்ணிட்டு எலெக்ஷன் நிற்கிறதுன்னு வராங்க இல்லையா, 6 பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க. அந்த 6 கேண்டிடேட்ஸ் நிற்கும் பொழுது அந்த இடத்துல வின் பண்ணி நம்ம சுயமாகவே தாவேகாவுக்கு ஒரு மெஜாரிட்டி கொண்டு வரணும்னு அந்த முயற்சியில் அவர் இறங்கிட்டார். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்ச நாளில் வந்து விஜயை வந்து இந்த கூட்டணி கட்சிகளே அவர் வந்து அவரே விரும்ப மாட்டார். ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் பல விஷயங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதனால நமக்கான மெஜாரிட்டி நம்ம தேடிக்கணுன்ற ஆங்கிளில் அவங்க அதிமுக ஆட்களை எடுத்து ராஜினாமா பண்ண சொல்லி தேர்தலில் வெற்றி பெற ஒரு மூட்ல அவங்க போயிட்டாங்க. இப்போ இந்த சூழலில் வந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தா கூட 118 நபரை பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் ஆக்சுவலாக. அதனால இனிமே அந்த மாதிரியா தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே இந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது அப்படின்னு பரவலாக பேசப்பட்டது. அது வந்து ஸ்டாலினே அதை விரும்பலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யாரோ அந்த திமுக குடும்பத்தில் யாரோ பண்ணியிருக்காங்க இந்த வேலையை, இல்லை பழனிசாமி குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்காங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் வந்தது. ஸ்டாலின் விரும்பினது வந்தது. ஆனால் இன்னைக்கு ஐயோஎம்எல் தலைவர் காதர் மொய்தீன் சொன்ன ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். அவர் என்ன சொல்றார், ஸ்டாலினே இது சம்பந்தமாக என்கிட்ட பேசினார் அப்படின்றார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் நடக்கும்போது கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவை வந்து ஸ்டாலின் கேட்டார்ன்றதான் பாயிண்ட் ஆக்சுவலா. அப்போ காதர் மொய்தீன் இந்த விஷயத்தை காதர் மொய்தீன் சொல்றதை நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஒதுக்கிட்டு போக முடியாது. ஸ்டாலின் அதில் வந்து என்கிட்ட பேசினார் அப்படின்ற போது ஸ்டாலின் வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கார். ஏன்னா இந்த விஷயம் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். அதிமுக உட்கார வச்சு திமுக ஆதரிக்கிறதுன்ற விஷயம். ஏன்னா விஜய் வந்துட்டாருன்னா 10 வருஷம் வந்து அவரை அகற்றவே முடியாது, இப்போ நம்ம ஒன்றும் இல்லாத போயிடுவோம், அதனால் அவரை வரவே விடக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு முயற்சி நடந்து அதிமுக உட்கார வைக்கிற முயற்சி, திமுக வெளியிலேருந்து ஆதரிக்கிற முயற்சி, அதுவும் நடக்கல. அப்புறம் திருமாவும் முதல்வராக உட்கார வைக்கிற முயற்சி எல்லாமே நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் வெளிப்படையாக வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஏன்னா இப்போ இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து வந்து பல மாதங்கள் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. இங்கேருந்து தாவேகாவை ஆதரிக்க போகிறவங்க வந்து அதிமுக அதிருப்தியாளர்களும் சொல்லுவாங்க, இல்லை திமுக கூட்டணிகள் பெரும்பாலும் போயிட்டு வச்சுக்கோங்க, அவங்க எல்லாம் மதிமுக கூட இந்த காரணத்தை சொல்றாரு, பாஜக பின்னாடி இருந்தது, இந்த மாதிரி அதிமுக வந்து திமுக ஆதரிக்கிறதுனா வைகோவும் சொல்றதை நம்ம பார்க்குறோம். நம்ம அதனால வந்து காதர் மொய்தீன் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அதை வந்து அவ்வளோ அலட்சியப்படுத்திட்டு போக முடியாது. ஒரு கட்சி தலைவர் ஸ்டாலினே என்கிட்ட பேசினார் தான் சொல்றாரு. அப்போ ஸ்டாலினுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இதை வந்து கிளாரிஃபை பண்ணி எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படின்றத அவர் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவசியம் அவருக்கு இருக்குன்றது என்னுடைய கருத்து ஆக்சுவலா. இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு இந்த பக்கம் தாவேகாவுக்கு தாவிட்டு இருக்கிறாங்க படிப்படியா. இப்போ 2 விஜயபாஸ்கர்களும் இப்போ வியாழக்கிழமை வாக்குல சேருவாங்கன்றது தகவலா இருக்கு. இப்படி பண்றதன் மூலமா தாவேகா குதிரை பேர அரசியல்ல ஈடுபடுதுன்ற ஒரு குற்றச்சாட்டு, ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு ஒரு நடவடிக்கையில தாவேகா ஈடுபடுதுன்றது ஒரு கெட்ட பேரை சம்பாரிச்சிட்டு வருதா தாவேகா? இதை மக்கள் அட்ரஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது வந்து அந்த எம்எல்ஏக்கள் வந்து நீங்க இந்த அதிமுக உட்கார வச்சுட்டு திமுக ஆதரிக்கிற விஷயம் இருக்குல்ல, அது இன்னைக்கு கூட எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவர் இருக்கையில கூட அந்த மாதிரி பண்ணினார் பழனிசாமி. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த பழனிசாமி வந்து 8-9 தேதியில் பண்ண விஷயங்கள் கரெக்ட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாவேகாவுக்கு நம்பிக்கை தீர்மானத்தில் ஆதரித்த பிறகு உங்களுக்கு பதவி பறிபோயிடுன்ற ஒரு நிலைமை வரும்போது நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தானே போனீங்க மறுபடியும் அவர்கிட்ட. அப்போ நீங்கள் உண்மையிலேயே இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ நீங்கள் உண்மையிலேயே வந்து ஒரு இந்த எடப்பாடி பண்ண விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் அப்போ ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கலாமே. எதுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து உங்கள் எம்எல்ஏ பதவியை காப்பாற்றினீங்க நீங்கள்? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏன் போனீங்க? போன நீங்கள் உங்களுக்கு அந்த மாவட்ட செயலாளர் பதவி மறுபடியும் கிடைக்கல, அவர் எடுத்துட்டார். அதுக்குள்ளே எடுத்துட்டு வேற ஒருத்தரை போட்டார். அது கிடைக்கலன்னு பாத்திரத்தில் நீங்கள் வெளில வந்து நீங்கள் தாவேகாவுக்கு போறீங்க, ரிசைன் பண்ணுறீங்க. அதுக்கப்போ முக்கியமான காரணம் திமுக அதிமுக கிடையாது, உங்களுக்கு பதவி கொடுக்கலன்றதான் முக்கியமான காரணம். அப்போது ஏன்னா அதிமுக உட்கார வச்சு திமுக ஆதரிக்கிற அந்த தேதி இருக்குல்ல, அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ நீங்கள் அப்பவே முடிவு எடுத்துருக்கலாம். மன்னிப்பு கிடையாது, நான் எழுதி கொடுக்க மாட்டேன், என் பதவி தூக்கேன்னு சொல்லிட்டு நீ இது மாதிரி பண்ணினேன், மறுபடியும் உங்கள்கிட்ட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்ப நீங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டு இப்போ வந்து இந்த காரணத்தை சொல்றது என்ன, எந்த விதத்துல சரியா இருக்கும்?
அப்போ உங்களுக்கு பதவி கொடுக்கலன்றதுனால தான் நீங்கள் அங்கே போறீங்க. உங்கள் சுயநலம் காரணமாக தான் அங்கே போறீங்க. எல்லாருமே அப்படிதான். இனிமே அதிமுக இருக்கிற இன்னும் 5-6 பேர் வரப்போறாங்க. எல்லாருமே அதான் சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் எல்லாமே சுயநலம் தான். அதாவது இனிமே அதிமுகவுக்கு எதிர்காலம் கிடையாது. நம்ம தாவேக்கால போகலாம், அங்கே நின்று மாநகராட்சி பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் அதில் ஏதாவது பதவி வாங்கலாம் அந்த ஐடியாவில் தான் போகிறாங்களே தவிர எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்க நம்ம ரிசைன் பண்ணிட்டு அந்த காலி இடத்துல நின்று விஜயோடைய செல்வாக்கில் வின் பண்ணலான்னு போகிறாங்களே தவிர போகிறவங்கலாம் மாநகராட்சி எலெக்ஷன்ஸ் உள்ளாட்சி எலெக்ஷன்ஸ் பதவி கிடைக்குமா நம்ம போட்டி போடலாமா அந்த ஐடியாவில் தான் போகிறாங்களே தவிர இதெல்லாமே முக்கால்வாசி சுயநலம் தான். இந்த சுயநலம் ஏன் வருதுன்னா எடப்பாடி பழனிசாமியும் கட்சியை சரியாக நடத்தலை. அவர் ஒரு சர்வாதிகாரத்தனமாக நடத்துறாரு, தோல்விக்கு காரணத்தை ஆராய மாட்டேன்றாரு, பொதுக்குழு கூட்ட மாட்டேன்றாரு, பல விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் தாவேக்கா முதல்ல 47 பேர் அதிமுகவுடைய ஆதரவு தான் கேட்டாங்க முதல்ல. அது புதுச்சேரியில் போய் கன்சல்டேஷன் நடந்தபோது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், நான் தான் முதலமைச்சர், நீங்கள் என்ன ஆதரிங்க, என்ன முதலமைச்சராக வச்சிருந்தார். அதை அவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த 25 பேர் பிரிஞ்சு வராங்க, நாங்கள் தாவேக்கா ஆதரிக்கிறோன்ட்டு. இதெல்லாம் முன்னாடி நடந்தது, இது எல்லாருக்குமே தெரியும். அதனால பாயிண்ட் என்னன்னா அதுக்கப்புறம் அந்த அதிமுக உட்கார வச்சு திமுக ஆதரிக்கிற விஷயமும் அப்புறம் நடந்தது. ஆனால் என்ன ஃபுல்லாக நடந்தது, யார் பேசுனாங்க, இது யாருக்குமே தெரியல. இதுதான் விளக்க வேண்டிய அவசியம் இருக்குன்றதான் என்னுடைய கருத்து ஆக்சுவலா. அதனால இப்போ இவங்க போறதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் போறதெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க சொல்ற காரணங்கள் சரியில்லை. அவங்களுக்கு பதவி இப்போ வேலுமணி என்ன சொல்றார், என் கூட வந்த 30 மாவட்ட செயலாளர்களுக்கு பதவி கொடுக்கல அப்படின்றார். அப்போ அவங்க எனக்கு மட்டும் நான் மட்டும் பதவி வாங்கிட்டு போனா நல்லா இருக்குமா, அப்போ பதவி கொடுங்கன்றார். அப்போ பதவி தான் முக்கியம் ஆக்சுவலா. நீங்க உண்மையிலேயே கட்சிக்காரனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், தாவேகாவுக்கு போகாம அந்த கட்சிக்குள்ள உட்காந்து அந்த எடப்பாடி பழனிசாமியை வழி கொண்டு வந்து ஒரு மீட்டிங்கை போட்டு அவர் நீக்கிறதுனா நீக்கி கட்சியை பலப்படுத்துற வேலையை பார்த்துருக்கலாம்ல. நீங்க அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சியை நோக்கி நீங்க ஏன் போறீங்க, சுயநலம் காரணமா தானே போறீங்க, அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு போறீங்க, அவ்வளவுதான். இப்ப அதிமுக அந்த விஷயத்தை அதிமுகக்குள்ள அதுக்கு நீங்க சொல்ற இந்த ப்ராசஸ்க்கான முயற்சிகள் நடக்கலன்னு நம்ம சொல்லிட முடியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களை வழிக்கு கொண்டு வர முயற்சியில முன்னாள் அமைச்சர்கள் ஈடுபடலைன்னு சொல்லிட முடியுமா? இல்ல அது தோல்வி ஈடுபட்டு தோல்வி அடைஞ்சாங்க. சிபிஐ சண்முகமே சொன்னார், ஒரு ரூமுக்குள்ள பல தடவை நம்ம பேசியிருக்கோம், நாங்க சொன்னதுனால நீங்க ஒத்துக்கல, அப்புறம் நீங்க சொன்னதை கேட்டு நாங்க வந்தோம், நாங்க தேர்தலுக்கு முன்னாடி 6 பேர் உங்ககிட்ட பேசினோம், விலகி போனவங்க விலக்கினவங்க எல்லாம் சேருங்கன்னு சொன்னோம், பலமான கூட்டணி அமைங்கன்னு சொன்னோம், நீங்க எதையுமே கேட்கல, நம்ம இப்ப தோத்துட்டோம், மோசமா தோத்துட்டோம், அதனால நீங்க தோத்ததை கூட விவாதிக்க மாட்டேன்றீங்க, சர்வாதிகாரத்தமா நடந்துக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இந்த அதிமுக ஸ்டோரியும் சொல்லிட்டு தான் சிவி சண்முகம் போன்றவர்கள்லாம் போறாங்க. இப்போ எல்லாருமே அதான் போறாங்க. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு இப்போ அந்த கட்சி தாவல் தடை சட்டத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு மறுபடியும் போன பிறகு இப்போ வெளியில ரிசைன் பண்றவங்க சொல்ற விஷயம் என்னன்னா பதவி கிடைக்கல தான், அதான் விஷயம். அதுக்கு அந்த அதிமுக விஷயத்தை மறுபடியும் எடுக்கிறது அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலா பதவி கிடைக்கல. இதுல இப்படியே போனா அதிமுகவோட எதிர்காலம் என்னதான் அப்படின்னு ரொம்ப கேள்விக்குறியா தான் போகும் சார். ஏன்னா எடப்பாடி ரொம்ப அந்த அளவுக்கு பிடிவாதமா இருக்காரு. அது அவர் இந்த அளவுக்கு பிடிவாதமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொண்டர்கள்லாம் ரொம்ப இதா இருக்காங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா மேல நமக்கு இந்த எம்எல்ஏக்கள் போறதான் தெரியுது. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வட்ட லெவலில் பார்த்தீங்கன்னா வட்டம் பகுதி நகரம் ஒன்றியம் அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா நிறைய தொண்டர்களே தாவேக்கால சேர்றாங்க. மாவட்ட செயலாளரை பார்த்து தாவேக்கா மாவட்ட செயலாளரை பார்த்து அங்கே சேர்றாங்க. தாவேக்கா என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டுமானத்தை உருவாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு கட்டுமானம் கீழே இல்லை. உள்ளாட்சி தேர்தலில் கட்டுமானம் தேவை அவங்களுக்கு ஆக்சுவலாக. ஏன்னா பொது தேர்தலில் விஜய் முகத்தை பார்த்து எம்எல்ஏ யாருன்னு தெரியாமல் ஓட்டு போட்டாங்க. ஆனால் உள்ளாட்சி எலெக்ஷன்ஸில் ஆள் யாருன்னு தெரிஞ்சு லோக்கல் கண்டிஷன்ஸ் ஏற்ற தான் ஓட்டு போடுவாங்க. அப்போது அங்கே உள்ளூரில் ஒரு பிரபலமான ஆட்கள், தெரிஞ்ச ஆட்கள் இருக்கணும். அதிமுக வந்தாங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கட்டுமானம் தேவை. அந்த கட்டுமானம்லாம் உருவாக்குறதுக்கு அதிமுக உதவியாக இருக்கும். அதிமுக அந்த ஏற்கனவே ஆதவர்ஜனம் சொன்னது தான், நாங்கள் தான் புதிய அதிமுக. தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக ஒழிக்கிற வேலையை தாவேக்கா எடுத்துட்டாங்க சார். எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொன்னது மூலமா தாவேக்கா ஒழிக்கிற வேலையை அதிமுக எங்க ஆட்கள் இருக்காங்க எல்லாரும் வந்துட்டாங்கன்னு தானே சொன்னாரு யாரு, ஆதவர்ஜனா. அது மட்டும் இல்ல, விஜய் என்ன சொன்னாரு, எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இப்ப எப்படி இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் கேட்டார்ல. அதுக்கப்புறம் அவங்க தெளிவா என்ன சொல்றாங்க, எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு சொல்றது மூலமா அதிமுக ஃபீல்டுல இருந்து பைபோலார் பாலிடிக்ஸ்ல அவங்க நகர்த்திட்டு இவங்க வந்துட்டாங்கன்றதா உண்மை. அதை தொடர்ந்து தேர்தலுக்கு அப்புறமும் செய்யறாங்கன்றதா உண்மை. ஆக்சுவலா இப்போ அதிமுக இடத்தை தாவேக்கா ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ எக்ஸாக்ட்லி அதுதான் ஏடிஎம்கே 2.0 அப்படிங்கறதுதான் டிவிகே. எக்ஸாக்ட்லி அதுதான். ஆனா இந்த அதிமுக புதிய அதிமுக ஆதவர்ஜனாவே சொல்றாரு, அவர் எம்ஜிஆர் படத்தை வச்சு எல்லாம் பண்றாங்க, எம்ஜிஆர் புகழ பாடுறாங்க, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இங்க அதிகமாக தமிழ்நாட்டு ஆட்சி செஞ்ச அதிமுக தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அந்த ப்ராசஸ் அந்த நிலைப்பாடுல ரொம்ப ஸ்ட்ராங்கா புதுசா தாவேக்கா இருப்பாங்களா இப்ப ஏடிஎம்கே ரீப்ளேஸ் பண்ணா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வரும். கண்டிப்பாங்க. ஏடிஎம்கே பாஜகவோட கூட்டணியில் இருந்தபோது தமிழ்நாட்டு நலன்களை விட்டு கொடுத்துட்டாங்க, உதயநிதியில கைது போட்டாங்க, சிஐஏ ஆதரிச்சாங்கன்னு பல விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இருந்தாலுமே ஜெயலலிதா இருந்தபோது அவங்க சில மாநில உரிமைகளுக்காகலாம் போராடினா நம்ம பார்த்தோம். அதெல்லாம் நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. ஸோ
ஸோ அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது விஜய் அந்த அளவுக்கு போராடுவாரா, அந்த உரிமைகளுக்காக போராடுவாரான்றது ஒரு கேள்வி. இப்போ மும்மொழி திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஸ்கூல்ஸில் பிஎம்சி ஸ்கூல்ஸை நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கு அனுமதி கொடுங்க. அப்படி கொடுத்தாதான் வந்து உங்களுக்கு 3300 கோடி சமக்கிர சிஷ்யா பணம் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எப்படி ஒத்துக்க போகிறாரா விஜய், ஒத்துக்க மாட்டாரா, அதெல்லாம் வந்து இவங்க கவர்னர் உரையில் கூட பேசுகிறாங்க. அது ஒத்துக்க போகிறாங்களா இல்லைன்னு தெரியுது. ஒத்துனாங்க அப்படின்னா அது வந்து மாநில உரிமையை விட்டு கொடுக்குற மாதிரி இருமொழி கொள்கையிலேருந்து மீறி போகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அதுலதான் இருமொழி கொள்கையில தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுல வந்து இவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். முக்காவாசி இவங்க வந்து தாவேகா வந்து திமுக அதிமுக கொள்கையை வந்து ஓரளவுக்கு வச்சிருக்கிறதுக்கு காரணமே அங்கேருந்து ஆட்களை இழுக்கிறதுக்காக தான் வச்சிருக்காங்க. இப்போ திமுக கூட்டணியை உடைச்சிட்டாங்க, அதிமுகலேருந்து ஆட்களை இழுத்துட்டாங்க. 2 விஷயத்த பண்ணிட்டாங்க சார். பாஜகவுக்கு ரொம்ப பிடிக்கிற 2 விஷயத்த அவங்க பண்ணிட்டாங்க. பாஜகவால் திமுகவை தோக்கடிக்க முடியாது, ஆனால் விஜய் பண்ணிட்டாரு. அது ஆக்சுவலாக பாஜகவால் அதிமுகவை கரைக்க முடியாது, அதாவது விஜய் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அதை பாஜகவுக்கு விஜய் வந்து ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி ஆகிட்டார் கிட்டத்தட்ட. ஆனால் அவங்க வெளிப்படையாக அதை காமிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. டெல்லியில் இருக்கவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நம்ம விஜய் இதை பண்ணிட்டார், திமுகவை தோக்கடிச்சிட்டார், திமுக கூட்டணி இழுத்துட்டார், அதிமுகவே ஆட்களை கரைக்கிறார், நம்ம நினைக்கிறதெல்லாம் விஜய் பண்ணுறாருப்பா அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அதனால தான் வந்து சட்டசபையில் வந்து விஜய் பேசினதை வந்து நிர்மலா சீதாராமன் ஆதரிக்கிறாங்களே. சட்டசபையில் பேசாமல் எங்கே பேசுறது அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு, விஜய் நம்ம நினைச்சதை பண்ணிட்டாரு. ஆனா இவங்க 2 பேரும் இவர் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டதுனால 2 பேரும் உடனடியாக கை குலுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது தான் இவங்க 2 பேரும் எப்படி பிஹேவ் பண்றாங்க, இவருடைய தேவைகள் அங்கே எப்படி நிறைவேற்றப்படுது, இல்லை அவங்க நினைக்கிறத அவங்க கொண்ட சர்ச்சைக்குரிய பல விஷயங்கள் அவங்க கொண்டாந்தாங்கன்னா இவர் அதை ஆதரிக்கிறாரா இல்லையா, அப்போதான் இவங்களுடைய உண்மை சுரூபம் தெரியும். இப்போ இருக்கிற லெவல்லனா எல்லா பாஜக காரங்களுக்கும் என்னன்னா மனசளவு ரொம்ப சந்தோஷம், விஜய் நம்ம நினைச்சதை பண்ணிட்டாரு. பல பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அது வேற. ஆனா இப்ப தாவேக்காவை இயக்குகிறது பாஜக தான் ஒரு பேஜ் ஒன்று ஓடிட்டு இருக்குல்ல, இப்பவே அந்த முடிவுக்கு வந்து இயக்குறதுன்னு சொல்றதை விட பாஜக விரும்பினது நடந்துடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா அதை விஜய் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். திமுகவை தோக்கடிச்சார், திமுக கூட்டணி கட்சிகளை பிளந்து பிரிச்சு வந்துட்டார், அதிமுகவின் ஆட்களை எழுதி அதை ஒன்றும் இல்லாத பண்றார். அது எல்லாமே பாஜகவுக்கு உடன்பட்ட விஷயம். அதனால தான் வந்து பாஜக அதை வெயிட் அண்ட் வாட்ச்னு பார்த்துட்டு இருக்காங்க. விஜயோட வந்து மோதவே மாட்டாங்க அவர். ஏன்னா அவங்க நினைச்சதெல்லாம் இவர் பண்ணிட்டார், மோத மாட்டாங்க. மோத வேண்டிய நிலை வரும்போது தான் இவங்க 2 பேருடைய உண்மையான பொசிஷன் தெரியும். ஒரு சர்ச்சைக்குரிய மசோதா ஏதாவது விஷயம் அங்கே வரும்போதோ, இல்லை விஜய் ரொம்ப காங்கிரஸுக்கு ரொம்ப போய் ஏதாவது இந்தியா கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாரு, அந்த மாதிரி ஏதோ பாஜக எதிரான நிலைப்பாடு எடுத்தாலோ அப்போதான் வந்து பாஜக எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அது வரையும் விஜய் வந்து அவங்க பாருங்க, கவர்னர் என்னெல்லாம் பேச அனுமதிச்சாங்க, மத்திய அரசை கண்டிக்கலாம் அனுமதிச்சாங்கல்ல, விட்டுருங்கன்ட்டாங்க. நம்ம நல்ல வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு, நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அவர் பண்ணிட்டாரு, அதனால விடுங்க, என்ன பேசிட்டு போட்டோம், அவர் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற லெவலில் தான் இப்போ பாஜக இருக்காங்க. இல்லை பாஜக சென்ட்ரலில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பெரும்பான்மை வேணும் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து இங்கே திமுக ஆட்சியிலையும் இல்லை, ஆனால் அங்கே திமுக எம்பிக்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்க கொஞ்சம் நம்மளுக்கு ஆதரவுலாம் கொடுத்தா நல்லா இருக்கும் மசோதாக்கள் நிறைவேற்றும் போது அப்படிங்கிறதுனால திமுக கூட பாஜக இப்போ கொஞ்சம் நட்புறவு போறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் வருது. அது பாசிபிள், அது நடக்கும்னு நினைக்கிறேன். இல்லை திமுக அடுத்த 3 வருஷத்தை எப்படி சார் கடக்கணும்? அடுத்த 29 ஒரே நாடு ஒரே தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை பார்லிமெண்ட் தேர்தலே வருது வச்சுக்கோங்க, அடுத்த 3 வருஷம் போகணும், உள்ளாட்சி தேர்தல்லாம் விடுங்க. அப்போ விஜயை வந்து நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிற விஜயை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கீங்க. ஆனால் அதே சமயம் நீங்கள் இந்தியா கூட்டணியில் அதே சமயம் இல்லை. அப்போ நீங்கள் பாஜகவை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க, பாஜகவை நீங்கள் ஆதியிலேருந்து எதிர்த்து இருக்கீங்க, தொடர்ந்து எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் அரசியல் பண்ணணும், நீங்கள் நேஷனல் லெவலில் ஒரு பார்ட்டி உங்களுக்கு வேணும். நீங்கள் பார்லிமெண்ட்டில் 22 பேர் லோக்சபாவில் இருக்காங்க, 10 பேர் ராஜ்யசபாவில் இருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், திமுக கையில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இதை வச்சுட்டு நம்ம எப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறதுன்னு திமுக யோசிக்கும். நமக்கு மத்திய அரசு மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் வருமா, வந்தால் அதை எப்படி சமாளிக்கிறது? விஜய் மூலமாக பிரச்சனைகள் வந்தால் சமாளிச்சுக்கலாம். இப்போது கேஸ் போட்டிருக்காங்க, ஏவா வேலு மேலே கேஸ் போட்டிருக்காங்க, அடுத்து செந்தில் பாலாஜி மேலே கேஸ் போடுவாங்க, அடுத்து இன்னொருத்தர் மேலே கேஸ் போடுவாங்க, ஒரு 7 பேர் மேலே கேஸ் போடுவாங்க, சிவசங்கர் மேலே போடுவாங்க, எல்லாம் போட்டு எஃப்ஐஆரை பதிவு பண்ணுவாங்க. இவர் எஃப்ஐஆரை பதிவு பண்ணால் டிவிஎஸ்சி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதை இவங்க சமாளிப்பாங்க. ஆனால் இந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி என்போர்ஸ்மெண்ட் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஜய் என்ன பண்ணுறாரு, எஃப்ஐஆரை போட்டு என்போர்ஸ்மெண்ட்டுக்கு வாசலை திறந்து விட்றாரு. வாங்க டிஎம்கே மந்திரிகள் மேலே, இது மாதிரி ஏற்கனவே 8 அதிமுக மந்திரிகள் மேலே கேஸ் இருக்குது, அதை பற்றி அவர் ஒன்றும் கண்டுக்கிறாரா இல்லையான்னு தெரியல. அதுக்கும் என்போர்ஸ்மெண்ட் வரல, ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் க்ளோஸாக இருந்தாங்க. இப்போ திமுகவுக்கும் கிட்டத்தட்ட அதே நிலைமை கொண்டதுக்காக இவ்வளோ கேஸையும் ஓப்பன் பண்ணிட்டு எஃப்ஐஆரை போட்டு என்போர்ஸ்மெண்ட் வாங்க உங்களுக்கு எஃப்ஐஆர், நேரு விஷயத்தில் என்போர்ஸ்மெண்ட்டே எஃப்ஐஆர் போடுங்கன்னு லெட்டர் நான் திமுகவுக்கு. அப்போ அந்த மாதிரி போது எஃப்ஐஆர் ஒரு போட்டார் வச்சுக்கோங்களேன், அவர் என்போர்ஸ்மெண்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த சூழலில் திமுக அதை எப்படி எதிர்கொள்ளும் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ செந்தில் பாலாஜி கேஸ்லேயே கவர்னர் வந்து பர்மிஷன் கொடுக்குறாரா இல்லைன்றது கேள்விக்குறியாக இருக்குது. அப்போது இன்டைரக்டாக வந்து ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறாங்களா அப்படின்ற கேள்வி வரும். உண்மையிலேயே அது இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் பார்க்குறவங்களுக்கு ஒரு பெர்செப்ஷன் என்ன வரும்னா,
இது பாஜகவோட ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போறாங்களோன்ற ஒரு எண்ணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க அடுத்த 3 வருஷம் எப்படி பாலிடிக்ஸை தள்ள போறாங்கன்றது முக்கியமான விஷயம். அதுவும் கையில 22 எம்பிக்கள் வச்சிருக்கும் போது அதோட முக்கியத்துவம் வந்து பாஜகவுக்கும் தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியும். இப்போ நேஷனல் லெவலில் எப்படி ப்ளே பண்ண போறாங்க, இவங்களை இந்த எம்பிக்களை வச்சுட்டுன்றது அது ஒரு நிச்சயமா வந்து ரொம்ப எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். திமுக எப்படி வந்து இந்த டெல்லி அரசியல் ப்ளே பண்ண போறாங்க, பாஜகவோட ரிலேஷன்ஷிப் எப்படி ப்ளே பண்ண போறாங்க. ஏன்னா வந்து இவங்களுக்கும் விஜய்க்கு எப்படி வந்து காங்கிரஸோட ரொம்ப மூவ் பண்ணா பாஜக கோச்சிப்பாங்க, பாஜகவோட ரொம்ப நெருங்கி ஃபண்ட்ஸுக்காக நெருங்கினால காங்கிரஸோ கூட்டணி கட்சிகளோ கோச்சிக்கும். அந்த மாதிரி லெவலில் அவர் இருக்கார். திமுகவுக்குமே வந்து பாஜகவை ரொம்ப எதிர்த்து அவங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் எடுத்து விட்டா என்ன ஆகுதுன்னு இங்கே இருக்கிற கட்சிக்காரங்கெல்லாம் பிஎம்எல்ஏ ஆக்ட்லாம் போனீங்கன்னா 6 மாதம் உள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும்னா வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து ஒரு பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எதுவும் வரல வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளே கேட்குறோம், அதிமுக மந்திரிகள் மேலே திமுக ஆட்சியில் அவ்வளோ எஃப்ஐஆர் போட்டாங்க, ஏன் என்ஃபோர்ஸ்மெண்ட் வரலன்னு நானே பல டிஸ்கஷனில் நானே கேட்டிருக்கேன், சேனல்லாம் நானே கேட்டிருக்கேன், எங்கே வரல அப்படின்னு கேட்பேன். அப்போ நம்ம அதே கேள்வியை வந்து திமுகவுக்கு கேட்போம்ல, திமுக மேலே அவ்வளோ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, ஏங்க வரலன்னு கேட்போம்ல. அப்போ என்ன பண்ண போகிறாங்க, அதை எப்படி சமாளிக்க போகிறாங்க, அது போடா என்ஃபோர்ஸ்மெண்ட் வரலன்றது ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. வரணுன்றதான் நம்ம தவறு எங்கே நடந்தாலும் அதை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து குற்றவாளிகளை தண்டிக்கணுன்றது நம்ம கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் அரசியல் ரீதியாக அதை பார்த்து ஆக்ஷன் எடுக்காத என்ஃபோர்ஸ்மெண்ட் இருந்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தான் நம்ம ஊகிப்போம் இல்லையா நம்ம. அப்போ இவர் விஜய் போடுற எஃப்ஐஆருக்குலாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் வரலைன்னா நம்ம இயல்பாகவே என்ன நினைப்போம், ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பவும் மாட்டோமா. அந்த சூழல் வருமா இல்லையான்றது இதுமே தான் தெரியும். ஓகே, திருமாவளவன் அவர்கள் ரீசென்ட்லி பேசுற சில விஷயங்கள் இந்த மாதிரி விசிகாவை குறி வைக்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருந்தப்பவும் வந்து நம்மளை விமர்சிக்கிறாங்க, இங்க தாவேகா கூட ஆட்சியில இருக்கும் போது விமர்சிக்கிறாங்க, நம்ம குறி வைக்கப்பட்டு இருக்கோம், அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. மோரோவர் இன்னொரு பக்கம் பார்த்தா வைகோவுக்கும் திருமாவுக்கும் ஒரு கிளாஷ் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு. இன்னைக்கு திருமா சொல்றாரு இந்த மாதிரி 3 சீட்டு விளையாடுறவங்களாம் 2 சீட்டோட அருமை தெரியாம பேசுறாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. திருமாவளவன் அவர்களை சுற்றி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? திருமாவளவன் வந்து தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்தே சார், அது வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளாகட்டும், இல்லை காட்டுமன்னார் கோயிலில் போட்டி போடுற விஷயங்களாகட்டும், அதுக்கப்புறம் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய விஷயங்களாகட்டும், அதுக்கு முன்னாடியே ஆதவர்ஜுனாவை கட்சியில் சேர்த்த அந்த விஷயங்களாகட்டும், பல இடங்களில் வந்து அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாற்றத்துக்கும் குழப்பத்துக்கும் ஆளானார் என்பது என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக அதை நம்ம சொன்னால் அவருக்கு திருமாவுக்கே கோபம் வந்துடுச்சு. அவருடைய ஓட் பேங்க் வந்து போச்சு அப்படின்னு நம்ம இன்டைரக்டாக ஒரு கேள்வி கேட்டால் கூட, அவர் செல்வாக்காக இருக்கிற இடங்களில் அவர் வெற்றி பெறலைன்னு அதே கேட்டால் கூட அவருக்கு வந்து நம்ம வந்து தாவேக்காவை குறி வச்சு தாக்குறாங்கன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு ஆக்சுவலாக வந்து. ஸோ அவருடைய இந்த செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் இப்போ அவர் வந்து தாவேக்காவில் ஆதரிக்கிறாரு. இப்போ அவர் வந்து சில விஷயங்களுக்கு அவர் பதிலே சொல்ல மாட்டேன்றார். சில விஷயங்கள் கேட்கும்போது சிபிஐ கேட்டுக்கோங்க, அவரை கேட்டுக்கோங்க, திமுகவை கேளுங்க, நீங்கள் அதிமுகவை கேளுங்கன்னு அப்படி கை காமிச்சு அவர் போகிறார். ஏன்னா அவருக்கு வந்து கன்வின்சிங்காக பதில் சொல்ல முடியல. அவருடைய நிலைமையில வந்து என்னென்னா வந்து இப்போது வன்னியரசை வந்து மந்திரியாக்கிட்டார். இப்போ ஆளுங்கட்சி எடுக்கிற நடவடிக்கைகள்லாம் சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். இப்போ டெல்லி பிரதிநிதி கூட என்ன சொல்கிறார், அது விஜயோட இஷ்டம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால் அவரை பொறுத்த மட்டும் அந்த உட்கட்சியில் அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இல்லையான்னு தெரியல, அவரோட கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கார். அந்த குழப்பத்தை நம்ம சொன்னால் வந்து அவர் வந்து கோச்சிக்கிறார் ரொம்ப. அவர் ஆக்சுவலாக அவர் அந்த மாதிரி குழப்பமாக இருந்தது கிடையாது. கடந்த சில மாதங்களாக தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம், தேர்தலுக்கு அப்புறம் இந்த 45 நாள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகளில் பல குழப்பம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அதை வந்து அவர் என்ன சொல்கிறார், எனக்கு எந்த குழப்பமும் கிடையாது, நீங்கள் தான் வந்து எங்களை குழப்புறீங்க, நீங்கள் தான் வந்து எங்களை வந்து குறி வச்சு டார்கெட் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்கன்ற மாதிரி சொல்கிறார். பட் அவருடைய பேச்சுக்கெல்லாம் எடுத்து பார்த்தாங்கன்னா அவருக்கே தெரியும் பல இடங்களில் வந்து அவர் வந்து ஏன்னா காட்டுமன்னார் கோயிலில் 24 மணி நேரத்தில் அவர் வாபஸ் ஆக வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அவர் வந்து எம்எல்ஏ ஆகணும்னு நினச்சிருக்காரு, ஏன் எம்எல்ஏ ஆகலை? அப்போ யாருடைய நிர்பந்தம்? திமுகவுடைய நிர்பந்தம். அதையும் ஓப்பனாக சொல்ல மாட்டேன்னார் வெளியில். திமுக வந்து நீங்கள் அப்புறம் எம்பி போஸ்ட்டை ராஜினாமா பண்ணால் எப்படி அங்கே எலெக்ஷன் வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றார். நீங்கள் எம்எல்ஏ ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நீங்கள் எம்எல்ஏ ஆக வேண்டியது தானே, அப்புறம் எம்பி ஆகிறத பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அதாவது அது நிறைய கேள்விகள் அவர் சொல்கிற பதிலேருந்து நமக்கு நிறைய கேள்வி உள்ளது. ஆனால் அந்த கேள்விகள் கேட்டால் அவர் என்ன நினைக்கிறாரு, அவரை குறி வச்சு தாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு இருக்குது. அதனால் அவர் வந்து வன்னியரசை மந்திரியாக்குறது, அவங்க அதிகாரத்தில் பங்கு பெறுறது ஒரு நோக்கமாக இருந்தது. அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து அது கரெக்ட். அந்த முடிவு அவருக்கு, அதுவும் என்ன சொல்றார், எனக்கு அது பிடிக்கல, எங்கள் கட்சிக்காரங்க விரும்பினாங்கன்னு சொல்றார். ஒரு முடிவு எடுத்த பிறகு உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது கட்சி எடுத்த முடியும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுலேயே பாருங்க ஒரு குழப்பம், எனக்கு அது உடன்பாடு இல்லை, ஆனா வந்து கட்சிக்காரங்க எல்லாம் சொல்றாங்க. இந்த சோஃபா மாடல் சொல்றது, விலை போயிட்டாரு திருமான்னு சொல்றத திருமா ஏத்துக்கலையோ, அதனாலதான் அவருக்கு அந்த குழப்பம் இருக்கு சார். சார் நான் அந்த திருமா விலை போயிட்டாருன்னா நான் சொல்ல விரும்பல. அது மாதிரிலாம் அதுக்கான வாய்ப்புகள், அப்படிப்பட்ட விமர்சனங்களை அவரால் ஏத்துக்க முடியல அவரால். ஏன்னா
அவர் வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு மனிதராக இருக்கார் அவர் ஆக்சுவலாக. ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு பொலிட்டிக்கலாக நீங்கள் ஒரு ஸ்டாண்டை மாற்றும் போது அதை ஜஸ்டிஃபை பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும். அதில் நீங்கள் தடுமாறினீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி தான் சோஃபா மாடல் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க ஆக்சுவலாக. அவர் அந்த குழப்பம் அவரோட பேச்சுக்களில் உள்ள குழப்பம் காரணமாக நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஏன் திரும்ப அப்படி பேசுகிறாரு நம்ம யோசிக்கிறோம் நம்ம. ஆனால் அவர் வந்து இந்த சோஃபா மாடல் அது இதுன்னு அவர் வந்து அந்த மாதிரி முத்திரை குத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. வந்து எனக்கு இந்த டெஃபினட்டாக நான் உறுதியாக இருக்கேன். அந்த மாதிரி அவரை வந்து குத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர் ஏதோ ஒரு குழப்பத்தில் பல முடிவுகள் எடுக்கிறாரு. சில விஷயங்களை ஜஸ்டிஃபை பண்ண முடியாத லெவலில் இருக்காரு. சிலது இப்படி தான் நடக்கும் அப்படின்றாரு. நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்தினீங்கன்னா என்னுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும்னு ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் சொன்னார். ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னார். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்தினா தெரியும், நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னார். ஆனால் ஜேர்னலிஸ்டாக நம்ம அதை விமர்சிக்கிறோம். அவர் சொல்கிறார் பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்துறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்றார். ஆனால் அதுக்கு சோஃபா மாடல் போன்ற விஷயங்களை அவர் முத்திரை குத்த வேண்டிய அவசியம் கிடையாது என்பது எனக்கு கருத்து ஆக்சுவலாக. ஓகேங்க சார். பார்க்கலாம், இன்னும் பல்வேறு திருப்பங்களை நோக்கி தமிழ்நாடு அரசியல் நகர்ந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது பேசலாங்க சார். தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துக்கள் மற்றும் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.